நெக்ஸ்ட் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஷா யோகாவுக்கு தான். போகிற வழியெல்லாம் வெறும் பொட்டல் காடாக இருந்தது. எனக்கு டவுட்டாக இருந்தது, ஹீரோயினி வந்தாங்க, ஹீரோ வந்தாங்க, மினிஸ்டர் வந்தாங்கங்கிறாங்க, எல்லாரும் இந்த ரோட்லேயே வந்தாங்க, இந்த வழியாக வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே போனேன். ஏன்னா ஒன்றுமே இல்லை, எந்த கடை எதுவுமே இல்லை. போய் பார்த்தா ஆனால் இந்த இடத்துல தான் இருந்தது. பார்க்கிங்க்கு இடமே இல்லை. இங்கே போனால் அங்கே போங்கிறாங்க, அங்கே போனால் இங்கே போங்கிறாங்க. ஒரு ப்ராப்பரான கைடன்ஸே இல்லை. நாங்கள் கிட்டத்தட்ட ½ அன் ஹவருக்கு மேலே சுற்றிட்டே இருந்தோம் பார்க்கிங்க்கு. அப்புறம் எல்லோ ஜோன்னு சொல்லி கெஸ்ட் பார்க்கிங்னு இருந்தது. நாங்கள் தான்டா கெஸ்ட்டு, வேறு யாரா கெஸ்ட்டுங்கிற மாதிரி நாங்களே பூந்து பார்க் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தா ஸ்டாச்சோட பேக் அண்ட் தெரிகிற மாதிரி இருந்தது. இந்த சைடில் தான் பார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒருத்தங்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு போய் பார்த்தோம். நீங்கள் நடந்தும் போடலாம், மாட்டு வண்டியும் இருக்கும். அப்போ நாங்கள் மாட்டு வண்டி தான், எங்கள் தாத்தாலாம் மாட்டு வண்டி தான் ஓட்டினார். அந்த மாதிரி மாட்டு வண்டி இருக்குண்டா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா ஃபுல்லாகவே ஸ்டீலு, ஒரு மாட்டுக்கு ஒரு வண்டிங்கிற மாதிரி 10 பேர் போகிறாங்க. எல்லா மாடுமே கம்ப்ளீட்டாக டயர்ட் ஆகிடுச்சு. காலையிலேருந்து ஓட்டியிருப்பாங்க போல், போயிருக்கும் போல். எல்லாம் ஃபுல்லாக டயர்ட் ஆகிடுச்சு. 10 ரூபா டிக்கெட்டு, போய் இறக்கி விடுறதுக்கு 10 ரூபா டிக்கெட்டு, அங்கே மறுபடியும் பிக்கப் பண்ணுறதுக்கு 10 ரூபா டிக்கெட் அப்படி இருந்தது. நாங்கள் நடந்தே போகிறோம் அப்படின்னு சொல்லி நடந்து போனோம். கொஞ்சம் தூரம் தான், அவங்க ரொம்ப தூரங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் தூரம் தான். வந்து பார்த்தா அந்த செட்டு மகா சிவராத்திரிக்கு போட்ட செட்டு எல்லாமே அப்படியே இருக்குது. இதுக்கு டிக்கெட் எதுவுமே இல்லை. நம்ம அந்த மாட்டு வண்டியில் போகணுன்னா மட்டும் ஒரு 10 ருபீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். செட் எல்லாம் அப்படியே இருந்தது. அங்கே அவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. மேபி நைட்டில் வந்து லைட் செட்டிங் இது மாதிரி ஏதாவது போடுவாங்களா, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கான்னு என்னென்னு எனக்கு தெரியல. அவ்வளோ க்ரௌட் இருந்தது. நாங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.